நம்ம கிழவி சொல்லிச்சது ஆறுவது சினம். கோபம் இருந்ததா அதை உடனே பிரதிபலிச்சிடாத. யாரையாவது திட்ட நினைக்கிறாயா உடனே திட்டாத. நாளைக்கு திட்டுவோம் வை, திட்ட மாட்டேன். ஏதாவது கொடுக்க வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறாயா உடனே செய்கிறேன், நாளைக்கு செய்வோம் என்று வை, செய்ய மாட்டேன். அவங்கதான் தசரதன் உடனே கூட்டம் போட்டான், எல்லாரையும் கூப்பிட்டான், எழுப்பி வணங்கி பெரியவர்களை வணங்கினான். வணங்கிவிட்டு வசிஷ்டர் போன்றவர்கள் இருக்கிற அந்த சபையை வணங்கிட்டு சொன்னான், எனக்கு நாளைக்கு ராமனுக்கு ஆட்சி கொடுக்க வேண்டும். என்ன அவசர முடிவு பாருங்கள், நாளைக்கே கொடுக்க வேண்டும். ஏன் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், இல்லை இந்த எச்சிலே எத்தனை நாள் தான் நான் சாப்பிட்டு கொண்டிருப்பது. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது பாருங்க. எச்சிலே நான் எத்தனை நாள் தான் சாப்பிடுவது. அது என்ன எச்சில்? நாங்க அனுபவிக்கிற விஷயம் எல்லாம் எச்சில்லாம். இங்க பாருங்க, நேற்று ஒரு கார் வாங்கினான், இன்றைக்கு ஒரு கார் வாங்கினான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த கார் எச்சில், இப்ப இந்த கார் புது எச்சில். நேற்று ஒரு சேலை உடுத்தான், இன்றைக்கு ஒரு சேலை உடுக்கிறான், நாளைக்கு ஒரு சேலை உடுத்தா என்ன? இந்த உடுத்த சேலை எல்லாம் எச்சில். திருப்பி திருப்பி ஒரு சேலை உடுத்து திருப்தி வந்திருந்தா அடுத்த சேலை உடுப்பியா? அம்மாரெல்லாம் வீட்டுல போய் மனைவிமாருக்கு சொல்ல போகிறார், ஒரு சாப்பாடு சாப்பிட்டு திருப்தி வந்து அடுத்த அந்த சாப்பாட்டை தொடுவோமா? திரும்பி திரும்ப ஒன்றையே சாப்பிடுறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? சாப்பிட்டது திருப்தி பட இல்லை, அதனால அதையே வச்சு பிசைஞ்சு பிசைஞ்சு எச்சில தின்றது போல தின்று கொண்டிருக்கிறோம். நானும் அப்படித்தான். 60,000 ஆண்டு விட்டேன், இன்னும் திருப்தி வராத வழியாக ஆட்சியில் இருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம், இன்றைக்கே பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன். வேறுபட்டீங்க அவர் மந்திரிமார்கள் எல்லாம் சொன்னார்கள், அது சொல்ல நேரம் இல்லை, ஆட்சி கொடுப்பது என்று முடிவாகிவிட்டது. உடனே ராமனை வர சொல்லி, இப்படி ஒரு பிள்ளை இருப்பானா என்று பாருங்கள். போய் ராமனுக்கு சொல்லியாயிடுச்சு. ராமன் வருகிறான். ராமன் வந்த உடனே தசரதன் பார்க்கிறான். பார்த்து விட்டு அவனை தன்னை மறந்து போய் கட்டி பிடிச்சு கொண்டான். அது பிள்ளை. அரசவையில ராசா பிள்ளைய கட்டிப்பிடிக்க கூடாது. ஏனென்றால் அரசவையில் அரசன் மகனாக இருந்தாலும் அவன் அரசனாக இருக்கக்கூடாது. நான் ராமாயண கதை சொல்லுகிறேன். சும்மா கையை தட்டி எங்க போய் சிக்கல மாட்டாங்க. ஆட்சியில உட்கார்ந்து விட்டா, சீட்ல உட்கார்ந்து விட்டா எல்லாரும் சமம். இப்ப வந்தவன் பிள்ளை வந்து தசரதன் கட்டி பிடித்து கொண்டானே, அப்ப பிள்ளை பாசத்தை காட்டிட்டானே, சபையில காட்டலாமா? காட்டக்கூடாது அல்லவா? இது கம்பர் நினைக்கிறான், ஐயோ நானே அவசரப்பட்டு பாட்டு எழுதிட்டேனே, கண்டுபிடிக்கிறதா எழுதிட்டேனே, தப்பாச்சே என்று கம்பர் அதுக்கு ஒரு சமாதானம் பண்றார் பாருங்க. என்ன சமாதானம் தெரியுமோ? நடப்புகள் மைந்தனை தழுவினன் என்பதன். அவரின் ஒரு கேள்வி கேட்கிறார். தன்னுடைய மகனை கட்டிப்பிடிச்சான்னு நான் எழுதிட்டானே, ஏன் கட்டிப்பிடிச்சான் தெரியுமோ? அவர் ஒரு புக்கு விடுறார். நடப்புகள் மைந்தனை தழுவினன் என்பதன் நளிநீர் நிலங்கள் தாங்குறும் நிலையினை நிலையிட நினைத்தான். விலங்குகள் அன்னத்தின் தோளையும் தந்து மெய்த்திரு மேவும் தன மார்பையும் தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான். கட்டிப்பிடிச்சாண்ட அவனும் கட்டிப்பிடி பாசத்துல கட்டிப்பிடிக்க இல்லையே. இது நாள் வரைக்கும் நான் இந்த அயோத்தியை ஆண்டு வந்தேனே, இந்த தோல் பலத்தாலே ஆண்டு வந்தேனே, இவனுக்கு கொடுக்க போறேனே, இவனும் அப்படி ஆளக்கூடிய ஆள்தானா என்று தோல்ல வச்சு அளவெடுத்தான். டெய்லர் அளவெடுக்கிறான். தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான். இது தசரதன் நடக்க இல்லை, கம்பன் நடந்துட்டு போயிட்டான். கம்பன் நடந்துட்டு போயிட்டான். இப்ப சொன்னா உனக்கு ஆட்சியை தருகிறேன், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம இருந்தா அப்பாவை தள்ளி விட்டுட்டு உட்கார்ந்துருப்போம். இந்த பிள்ளை என்ன செய்து பாருங்கள். ராமன் அப்படியே பக்கத்துல தந்தை சொன்ன உடனே, தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் விட்டேன். உனக்கு நாளைக்கு ஆட்சி என்கிறான் அப்பன். நான் கேட்ட உடனே அதுவும் லேசான நாடா பாருங்க, ஆணி சூடுகம். இந்த ஆட்சியை செஞ்சு கொடுக்குறான். கொடுத்த உடனே எந்த பிள்ளையாவது மகிழ்ச்சி அடையாம இருக்குமா? கம்பர் எழுதினார். ராமன் இதை சொன்ன உடனே தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் விட்டேன். அவனுக்கு சந்தோஷம் பெரிய இல்லையா? ஓஹோ, அப்ப அவருக்கு கொஞ்சம் வேலை செய்ய பஞ்சி போல இருக்கு, வேலை செய்ய சோர்வு. அதனால இந்த வேலையை ஏற்க பயப்படுறாரோ என்றால் இகழ்ந்தினான். கம்பன் இந்த சொல்லா போடுறாங்க. தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதலுத்திலன் இகழ்ந்திலன்.
விருப்பமும் வரையில்லை, வெறுப்பும் வரையில்லை. அப்ப என்ன செய்தான்? ஏது கொற்றவர் ஏவியது அது செயல் நன்றோ நீதி என்கிற நினைந்தும் அப்படி தலை நின்றான். என்னைக்கு ராசாவுக்கு வானா பிறந்துட்டனோ அதுக்கப்புறம் நான் தான் ராசா, இது அவனுக்கு தெரியும். அப்பா எப்ப சொல்லிட்டாரோ போடா நீ ஆட்சியை ஏற்று சொன்ன உடனே விருப்பு வெறுப்பு சொல்ல எனக்கு உரிமை இல்லை. அது முடியாட்சி காலம். விருப்பு வெறுப்பு சொல்ல எனக்கு உரிமை இல்லை. அப்பா சொல்லிட்டாரா அதை ஏற்றுக்கொண்டு நான் ஆட்சி புரிய வேண்டும். ஆகவே ஏது கொற்றவர் ஏறியது அது செய்யலன்றோ நீதி என்கென நினைத்தும் அப்படி தலை நின்றான். அப்பா அப்படியே செய்கிறேன். இதுல ஒன்றும் மெய்சிலிருப்பு இல்லை. அடுத்த நாள் அவனுக்கு முடிசூட்டு விழா, ஊர் கொண்டாடுகிறது, எல்லாரும் மகிழ்கிறார்கள். இதெல்லாம் ஒரு எக்கச்சக்கமா நடந்து கொண்டிருக்கிறது. கூனி வந்தால் கையை மனம் மாற்றினால் இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இப்ப இவன் ராமனுக்கு அபிஷேகம் பண்ண வேணும். தசரதன் பெருமான் என்றால் பெறக்காணி இல்லை. ராமனையும் இந்த பக்கம் காண ராம தசரதன் பெருமான் என்று காண இல்லை. அப்ப என்ன செய்வது என்று வசிஷ்டமாமுனிவர் அனுப்பினார். சுமந்திரன் அனுப்பினார் மந்திரியை. அவன் வந்தவன கைகேயி நின்றால் வாசல்ல போய் ராமனை வர சொல்லு. இவன் போய் சொன்னான், உங்க அம்மா கூப்பிடுறாடா, சிற்றனை கூப்பிடுகிறாடா. அப்ப கூட ராமன் என்ன நினைச்சான் தெரியுமோ? என்னை கூப்பிட்டு தனியா வாழ்க்கை எங்க அம்மா நினைச்சிருப்பா போல இருக்கு அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு அது பஞ்சமே இல்லை. வந்து நின்றான். வந்து நின்றோட அந்த அம்மா என்ன சொல்லி தெரியுமா? ஆலீசூர் உலகம் எல்லாம் வரதனை ஆடனி போல் தாயிரு தாடிகள் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேல் கொண்டு பூமிவும் கண் கோழிவும் காணன் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா போ. இவ்வளவு என்ன செய்ய வேண்டும்? நீ போ, காட்டுக்கு போ. 14 ஆண்டுக்கு பிறகு வா. நான் சொல்றேன் பாருங்க, ஆட்சி என்று நேற்று சொல்லி இன்றைக்கு ஆட்சி இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்லை. ஆட்சி என்று நேற்று சொன்னான், இன்றைக்கு உனக்கு ஆட்சி இல்லை தெரியாம சொல்லிட்டேன் போ அப்படின்னு சொன்னா பரவாயில்லை. இன்றைக்கு ஆட்சி இல்லை மட்டும் இல்லை, காட்டுக்கு போன்னு உங்க அப்பன் சொல்றான்ற உடனே இந்த ராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டு கம்பன் என்ன உண்மை சொன்னார் தெரியுமா? ஒரு மாட்டை, வண்டியில் இருக்கிற மாட்டை அந்த வண்டியில் நுகப்பிலே இருந்து கழட்டி விட்டால் அது என்ன சிரித்துட்டு சந்தோஷமா போகும் அப்படி போனான் ராமன். ராமன் சிலிர்க்கிறானோ இல்லையோ, நமக்கு சிலிர்க்கிறதா இல்லையா? உங்களை இப்படி ஒரு